குடுமி, நீங்க வாழ்த்து சொன்னாலும் சொல்லாட்டியும் பொங்கல் வந்துட்டு போகதான் செய்யும். நீ அங்க இருந்து கொண்டே போட்டுட்டு இங்க வந்து வாழ்த்து சொன்னாதான் பொங்கல் வரணும்லாம் இல்ல. ஓடி பேர் காலையில வந்து கடுப்பேத்திக்கிட்டு இருக்கா. ஒரு பொங்கல் வாழ்த்து என் ஃப்ரெண்டுக்கு சொல்லக்கூடாதா? நீங்க என்ன மனுஷவியல்? ஏய், இன்னைக்கு மனுஷவியல் கிடையாது, காய்கறி அவியல் தான். ஒழுங்கா மரியாதையா வீட்ல போய் உட்கார்ந்து பொங்கலை கொண்டாடு. இல்ல குடுமி அவியல் வச்சிருவேன். ஒரு வாழ்த்து சொல்ல வந்ததுக்கு ரொம்ப தான் பேசுறியே. நான் என் ஃப்ரெண்டுக்கு போன்லயே வாழ்த்து சொல்லிறேன். நீ எந்த ஃப்ரெண்டுக்கு வேணாலும் போன்ல வாழ்த்து சொல்லிக்க. ஆனா என் தம்பி போன போகிக்கு போட்டு கொளுத்தியாச்சு. இனி வாழ்த்தும் சொல்ல முடியாது, குட்டு நைட்டும் சொல்ல முடியாது. ஓடி பேர் அத சொல்லிட்டேன், இந்த பக்கம் வரக்கூடாது. உங்களதுமா சக்கர பக்கலான்னு வந்தா இப்படி பண்ணிட்டாவளே. இந்த புது Dress அவன்ட்ட காமிச்சிட்டு போலான்னு வந்தேன். இந்த குடுமி ரொம்ப தான் சுத்தி சுத்தி வார. நேரத்துக்கு ஒரு மொழியோ நிமிஷத்துக்கு ஒரு கலர் தான் மாத்திக்கிட்டு தெரியா. இவகிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும். பொங்கல் அன்னைக்கு கூட கோபடாம அமைதியா இருக்கலாம்னு பார்த்தா முடியல. யாராவது ஒருத்தர் வந்து டென்ஷன் பண்ணிட்டு தான் போறாவே. மீராசம்மா, மீராசம்மா, எம்மாடி பார்மகளே, வாங்க பீசாண்டி வாங்க. ஆமா, கையில என்ன ஏந்திட்டு வரியே? வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அப்படியே மர்மம் ஞாபகம் வந்து ஓடி வந்துட்டீங்களோ? வானது, நான் இங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். என் மர்மவளுக்கு பொங்கல் எடுத்துட்டு வந்திருக்கேன் வானது. ஓஹோ, உங்க மர்மவளுக்கு நாங்க பொங்கல் கொடுக்க மாட்டோமா? அங்க இருந்து தட்டல போட்டுட்டு இப்படி திறந்து வச்சு தான் கொண்டாடுவீங்களாக்கா? வானரு, எங்க வீட்ல பொங்கல் கொண்டாடி இருக்கோம். என் மர்மவளுக்கு கொடுக்கலனா எப்படி? அது என்ன, இந்த வீட்ல உங்க மர்மவ மட்டும் தான் இருக்கலோ? நாங்களே இல்லையாங்க? ரொம்ப தான் ஓவரா டூ மச்சா போயிட்டு இருக்கே ஆண்டி. வானரு, நீங்க பொங்கல் சாப்பிடுவீங்களோ? என்ன நீங்க என்ன நினைச்சிட்டீ ஆண்டி? நானும் மனுஷி தானே, ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கே. பொங்கல் அதுவுமா வீட்டுக்கு வந்தவீல ஒன்னு சொல்லக்கூடாது தான் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லனா அது தெரியுமே உங்க மரியாதையை பத்தி. என்ன மீன்காரி, உன் மோள பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியோ? கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கிட சொல்லு. சரி வானரி, என் மர்மவள எங்க? உங்க மர்மவனோ ஊரை விட்டு ஓடல, வீட்டுக்குள்ள தான் இருக்க. போங்க, போய் அவளை பார்த்து இந்த ஒரு வாய் பொங்கலையும் ஊட்டி விட்டுட்டு கையோட இலைய தூக்கிட்டு போயிருங்க. வானருக்கு பொங்கல் கொடுக்கலன்னு கோவம் பால்க. நம்மளே வீட்டுல கொஞ்சோண்டு தான் செஞ்சோம். மர்மவளே கோர்வாடு, நீ எதுக்கு வந்திருக்க? உங்க அம்மையாவது ஏதோ மர்மவளுக்கு பொங்கல் எடுத்து வந்திருக்கா, நீ எதுக்கு வந்த? நான் எங்க அண்ணியை பார்க்கிறதுக்கு வந்திருக்கேன். ஏன் நீங்க அண்ணியை பார்க்கல முடியாதோ? அப்படியே உன் வீட்ல இருக்க வரைக்கும் அண்ணி அண்ணி என் தங்கச்சி அப்படியே கொண்டாடுதான் செஞ்சா. இங்க வந்தவனே ஒரு பேர் போட வேண்டியது. இங்க பார் கர்வாடு, நீ யார் நீ எனக்கு தான் தெரியும். உன் துணியை காண நீ என் தங்கச்சி எப்படிலாம் பேசுனான்னு எனக்கு தெரியும். இப்ப என்ன ஒரே கள்ள நடிப்பா இருக்கு என்ன? நான் எங்க அண்ணிக்கு பொங்கல் வாழ்த்து சொல்ல வந்தேன். இந்த ரெண்டு கொண்டகாரியில நம்ம வீட்டையே சுத்தியால்வளை எதுக்கு? சரியில்லையே, அவளையாவது ஒரே வார்த்தையில துரத்த முடியுது, இவளை துரத்த கூட முடியலையே. கேட்டுக்கிட்டே இருக்க, அபாட்டுக்கு உள்ள வந்து ஓடியா. பாத்திரட்ட என் தம்பிகிட்ட போய் பேசிட்டு அதுக்கு ஒரு வச்சுக்கிறேன். சுகர் கிட்ட பேசலான்னு ஆசாசியா போன எல்லாத்தையும் இந்த ஒன்னரை ரவியல் கெடுத்துட்டாவே. காலையில முதல் விசு பெஸ்ட் விஷயம் நான் பண்ணலாம்னு நினைச்சேன். குறுக்க பூந்து எல்லாத்தையும் நொறுக்கிட்டாவே. இன்னைக்கு பொங்கல், சேகரை இனி எப்படி பாக்குறது? நானே இது ஒரு சக்கா வச்சிட்டு சேகரை பாத்துறலாம்னு நினைச்சேன். எல்லாம் மிஸ் ஆயி போச்சு. ஐ, சேகருக்கு பொங்கல் கொடுக்கற மாதிரி போயிட்டு அவனை பார்த்து ஹாப்பி பொங்கல் சொல்லிட்டு வரலாமே. ஆமா, அதுதான் சரியா இருக்கும். ஓனர் அவையில ஏச மாட்டாவ. எம்மா, எம்மா, என்னம்மா? எம்மா, நீ செஞ்ச பொங்கலை ஒரு பாத்திரத்துல வச்சு எடுத்துட்டு வாமா. நான் போய் சேகருக்கு கொடுத்துட்டு பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். எதுக்குமா நம்ம வீட்ல இருந்தா கூட ஒரு தடவை சாப்பிட்டுக்கிடலாம். அவிய என்ன இல்லாதவியல அவியலுக்கு எதுக்கு கொடுக்கணும்? எம்மா, சேகர் பாக்குறதுக்கு ஒரு வழி வேண்டாமா? சும்மா போனா ஓனர் அவியல் விரட்டி விரட்டி விடியாவ. அவனை பார்த்து பேசவே முடியல, அதுக்கு தான் சொல்லியே. நீ கொஞ்சோண்டு பொங்கல் எடுத்துட்டு வா, அது குடுக்குற சாக்கலையாவது பேசிட்டு வாரேன். சரிம்மா, இதை எடுத்துட்டு வாரேன். ஹலோ, எப்படி இருக்கிய? நான் நல்லா இருக்கேன் சரோ, நீ எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சரி, நம்ம புள்ளியில எப்படி இருக்கு? இருக்கு இருக்கு. சரி, உன் தங்கச்சி எப்படி இருக்கா? உங்க அம்மா எப்படி இருக்காவே? அப்படியே தான் இருக்காவே. சரி, உன் தம்பி எப்படி இருக்கா? வேலைக்கு எதுக்கும் போறானா? போறேன் போறேன். ரொம்ப தான் அக்கறை இருக்க மாதிரி விசாரிப்பிய. ஏன் சார் அப்படி சொல்லியா? நீங்க பெத்த பிள்ளைகளுக்கு உங்க முகமே மறந்து போச்சு. அப்பான்னு சொன்னா யாரோ விட்டு போற மாதிரி போகுது. வெளிநாட்டுல போய் உட்காந்துக்கிட்டு ஒத்த ரூபா எனக்கு நீ அனுப்புறது கிடையாது. என் பிள்ளைகள நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அல்லாடிக்கிட்டு தான் கிடக்கும். ஏன் சாரோ, 10 வீடு 10 மாடு இருக்கு, உனக்கு என்ன கஷ்டம்?
நீங்க மட்டும் தான் சொல்லல சொல்லிட்டீங்களா? இந்த நினப்புல தான் நீங்களே இருக்கிறீங்க. எத்தனை வீடு இருந்தாலும் எத்தனை மாடு இருந்தாலும் எத்தனை மனுஷன் இருந்தாலும் புருஷன் சம்பாத்தியமோ புருஷனு கூட இருந்தாதான் சந்தோஷம். நீங்க எங்கேயோ இருந்துகிட்டு ஒரு போன் பொடியதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. பிங்கி பிள்ளைட்ட உங்க போட்டா காமிச்சாச்சுன்னா யார் இதுன்னு கேக்குது. நம்ம பிள்ளை அப்படியே கேட்டா இல்லையே. சரி சரோ, இன்னைக்கு நான் வீடியோ கால் பண்றேன். ஒண்ணு வேண்டாம், போன்ல எல்லாம் பார்த்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. நானே அதனால தான் விரும்புறது இல்ல. உங்களுக்கு பிள்ளைகளை பார்க்கணும் பொண்டாட்டி பார்க்கணும்னா நேர்ல வாங்க. இன்னைக்கு பொங்கல், இன்னைக்கு கூட ஒரு போன் பண்ணானே உங்களுக்கே நினைப்பில்ல, நான் தான் போட்டிருக்கேன். ஆமா சரோ, இன்னைக்கு பொங்கல்ல எனக்கு ஞாபகமே இல்ல. இருக்காது, எப்படி இருக்கும்? பொண்டாட்டி பிள்ளைகள் நினைப்பு இருந்தா தானே இருக்கும். பொங்கல் அன்னைக்கு கூட என்னால சந்தோஷமா இருக்க முடியல. வருத்தத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க ஊருக்குள்ள பாதி பேரு உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போயிட்டானோன்னு கேட்டுக்கிட்டு இருக்காவ. இதுக்குதான் சரோ எங்க அம்மா கூட இருன்னு சொன்னேன். உங்க அம்மா தானே எங்களை ரொம்ப நாளா பாத்துக்கிடுவாவ. உங்க வீட்டுல இருக்க வரைக்கும் வேலை மட்டும் தான் செஞ்சு ஒழுங்கா சோறு கூட தின்னல. இதுக்கு மேல உங்க வீட்டை பத்தி என்கிட்ட பேசாதுங்க. உங்களுக்கு நான் வேணும், என் பிள்ளைகள் வேணும்னா இங்க வாங்க. கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து நான் நிம்மதியாவே இல்ல. வர வர எதுக்கு கல்யாணம் முடிச்சேன்னு தோண ஆரம்பிச்சிட்டு. சரோ எதுக்கு இப்படி பேசுறா? நம்மளுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. அதுவரை பார்க்கும்போது தான் எனக்கு கல்யாணம் ஆயிட்டேன்னு தோணிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயத்துல தான் நிம்மதி அடைஞ்சிட்டு இருக்கேன். ஏன் சரோ இன்னைக்கு கோவமா பேசுறா? இன்னைக்கு பொங்கல், என் புருஷன் எனக்கு போன் பண்ணுவாருன்னு நானே நினைக்க முடியல. நானா போன் போட்டு போட்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. என்ன சந்தோஷம் இருக்கு எனக்கு. எங்க அம்மா பொடிய சோத்த தின்னுட்டு எங்க அம்மா தர ரூபாய் வச்சு பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லனா நான் என்ன பண்ணிருப்பேனோ. சரோ, நீ எங்க வீட்டுக்கு போனா எங்க அம்மா கண்டிப்பா ரூபா தருவா. எங்க அம்மைக்கு நான் மாசம் மாசம் ரூபா அனுப்பிட்டு தான் இருக்கேன். ஆமா, உங்க அம்மைக்கு அனுப்புவியா, பொண்டாட்டிக்கு அனுப்ப மாட்டியா? உங்க அம்மையை வச்சு நல்லா தின்னு கொண்டாடட்டும். சரோ, நீ எங்க அம்மாட்ட போய் என் புருஷன் அனுப்புன ரூபாய் தாங்கன்னு கேளு, தருவாவே. நான் உங்க வீட்டு வாசப்படியில கால் எடுத்து வைக்க கூடாதுன்னு இருக்கேன். எனக்கு அந்த ஊருக்கு போறதுக்கும் பிடிக்கல. நீங்க வந்தா இங்க ஒரு வீட்ல இருப்போம். புதுசா ஒரு வீடு கட்ட போறேன். அதுக்கு பணத்தை அனுப்பி விடுங்க. எவ்வளவு வேணும் சரோ? ஒரு 25 லட்சம் அனுப்புங்க. சரி சரோ, பாக்குறேன். ஹாப்பி பொங்கல் சரோ. நீங்க வந்தாதான் கேப்பி பொங்கல் இருக்கும். இல்லனா பொங்கல் மட்டும் தான் இருக்கு, கேப்பி இல்ல. ஒழுங்கா பிள்ளைகளை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து சேருங்க. அதுகளுக்கு கல்யாண வயசு வந்தாலும் வந்துக்கிற மாட்டே போல இருக்கு. இல்ல சரோ, உன் தம்பி கல்யாணம் எப்போன்னு சொல்லு, வாரு. அவனுக்கு தானே இந்த காலத்துல கல்யாணம் முடிஞ்சுக்கிடாது. உங்களுக்கு வரது நினப்பு இல்ல. நீங்க எதுக்கு என் தம்பி கல்யாணத்தை சாக்கு வச்சுட்டு அங்க இருக்கிய? ஏன் என் தங்கச்சி வளகாப்புக்கு வந்திருக்க வேண்டியதானே? சரோ, அதெல்லாம் சின்ன விஷயம். உன் தம்பி கல்யாணத்துக்கு உன் கூட வந்து ஜோடியா நிக்கணும்னு ஆசைப்படுறேன் சரோ. இவ்வளவு ஆசை வச்சுக்கிட்டு தான் இருக்கே போல்க. ஆமா சரோ, என் பொண்டாட்டி மேல எனக்கு ஆசை இருக்காதா? சரிங்க, அப்ப சீக்கிரம் வாங்க. கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு சொல்லு சரோ. சரிங்க. உங்களுக்கு ஹாப்பி பொங்கல். உனக்கும் சரோ. சரி சரி. ஏங்க ராத்திரி வீடியோ கால் போடுங்க, பிள்ளைகளை காமிக்கேன். சரி சரோ, கண்டிப்பா போடுறேன். பொங்கலுக்கு எடுத்த போட்டோலாம் அனுப்பி விட சொல்லி என் தம்பி அனுப்புவான். அதை பாருங்க, சரியா? சரி சரோ. நான் அழகான சேலை ஒன்று கட்டி உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பி அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. சரி சரோ. வச்சிட்டுமா? சரி சரி. அவருக்கு என் மேல அன்பு இருக்குது. நான் கூட எரும மாட்டுல கொஞ்சம் மலை மாதிரியே இருக்காரு, நம்ம என்ன சொன்னாலும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா உள்ளுக்குள்ள பாசம் இருந்துகிட்டு தான் இருக்கு. என் தம்பிக்கு முதல்ல பொண்ணு பார்க்கணும், அப்பதான் சீக்கிரம் வருவாரு. நல்லா இருக்கு பூமாரி. உனக்கு அம்மா புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கல, அதை போட வேண்டியதானே? அழகான பட்டு போட்டு சட்டை அதை எடுத்து போட்டுவா, நல்லா இருக்கும். இது போன வருஷம் எடுத்ததுல. ஏன் பூமாரி, பொங்கலுக்கு கூட பாவாடை சட்டை போட மாட்டியா? எனக்கெல்லாம் அந்த காலத்துல எங்க அம்மா பாவாடை சட்டை தான் எடுத்து தருவா. ஒரு பாவாடை சட்டை எடுத்து வந்தாலே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு எடுத்து போட்டுக்கிடுவேன். உனக்கு நான் என்ன எடுத்து வந்தாலும் அதுக்கு ஒரு குறை தான் சொல்லிட்டு தெரியா.